முழங்காலில். இந்த வேதத்துக்கு நான் தூரம் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்பா கிட்ட. இந்த வேதத்துக்கு நான் எவ்வளவு சமீபமா இருக்கிறேனோ அவ்வளவுதான் இயேசுவுக்கு சமீபமா இருக்கேன். முழங்காலில் பேசுங்க. உங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் பைபிளுக்கு இடையே இருக்கிற உறவு. நம் தேவைக்கு வேதத்தை எடுக்கிறவர்களா இருக்கவே கூடாது. நமக்கு எப்பவுமே வேதம். முழங்காலில் வேதத்தை ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, பாட வேண்டாம். சரி, அடிக்கடி என் கை போனை தொடுது, அப்படி பைபிளை தொடட்டும்பா. சும்மா இருக்கும் போதெல்லாம் மெசேஜ் வந்தான்லாம் போனை பார்க்கிறோமே, அப்படி பைபிளை பார்க்க வைங்கப்பா. என்ன பார்க்கிறவங்க சொல்லணும், இவன் வேதத்துக்கு அடிக்ட் ஆயிட்டான். ஆமே, வேதத்துக்கு அடிக்ட் ஆயிட்டான். இதான் என்ன பத்தின கம்ப்ளைண்டா இருக்கணும் ஆண்டவரே. இதான் என்ன பத்தின. முழங்காலில் இருக்கு. நெஞ்சோட சேர்த்து வச்சு சொல்லுங்க, வேதத்தை அறி தினம் தோறும் தேவா. இப்போ இருக பிடிச்சிட்டு சொல்லுங்க, உமக்கும் முழங்காலில் இருக்க தினந்தோறும் தேவா. உமக்கும் எனக்கும் இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பு. நோருக்கும் ஊருக்கும் உடையும் வனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. ஐம்பொறிகளையும் இயேசுவே ஆவியால் வெற்றி வாழ்க்கையுள்ள, வெற்றி வாழ்க்கையுள்ள அக்கினி, அக்கினி ஐம்பொறிகளையோ உமக்குள் இயேசுவே ஆவியா வெற்றி வாழ்க்கையுள்ள ஆமென். 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 நீர் நல்லவர், நீர் பெரியவர். அர்ப்பணிக்கிறோம். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் மகளாய் திகழ அக்கினி என்னுள்ளே. Thank you Holy Spirit. இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஊடையும் நோருக்கும் வனையும் கேவுகந்த தூய சரீரமா ஐம்பொறிகளையோ இயேசுவே ஆவியால் நிரப்போ வெற்றி வாழ் அர்ப்பணிக்கிறோம்.
ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். வெற்றி வாழ்க்கை உள்ள